இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு காவல் தூதர்களுடைய திருவிழா. இந்த திருவிழா நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி, ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறார் ஒருவர். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றொருவரை ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறார். நான் சென்று என்னுடைய பெற்றோரிடம் அனுமதி கேட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக, கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்ப்பவன் எவனும் என்னுடைய அரசருக்கு தகுதியற்றவன். அன்பானவர்களே, நாம் செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய வார்த்தைகளை அறிவிக்க, வாழ்ந்து காட்ட, சாட்சி பகிர்ந்து மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வர என்று நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார். இந்த நம்முடைய வாழ்விற்கு பாதுகாப்பு கொடுத்து, நமக்கு எச்சரிக்கை அளித்து, எப்போதும் கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்க்காமல் இறையரசை நாம் பற்றி கொள்ள, இறையரசை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதில் நாம் நாட்டத்தோடு செயல்பட நமக்கென்று துணையாக ஒரு தூதரை அனுப்புகிறார். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்பது கடவுளுடைய வாக்கு. ஆகையினால் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இருக்கிறவர்கள் எந்த ஒரு சூழலிலும் அஞ்ச தேவையில்லை. காரணம் என்ன? நமக்கு கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை பராமரிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போதைக்கப்போது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மை காக்கவும், எச்சரிக்கவும், வழிநடத்தவும் நமக்கு துணையாக ஒரு தூதரை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே மனம் தளரக்கூடாது. நற்செய்தி பணியில் மனம் தளரக்கூடாது, உள்ளம் உடைந்து போகக்கூடாது, விமர்சனங்கள் நம்மை தொடக்கூடாது. ஆண்டவர் இயேசுதான் நமக்கு இலக்கு, அவர்தான் வாழ்வு, அவர்தான் வழி. அதிலே நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே பணித்தளம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், பணிகள் எவ்வளவு கடினமான பணிகளாக அமைந்தாலும் நாங்கள் அச்சமுற தேவையில்லை. காரணம், நீரே எங்களுக்கு துணையாளராக உம்முடைய தூய ஆவியை கொடுக்கிறீர். என்றும் எங்களுடன் வருவதற்கு துணையாக உம்முடைய தூதரை கொடுக்கிறீர். எப்போதும் நாங்கள் கை வைத்த கலப்பையில் திரும்பி பார்க்காமல் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு பார்வை அளிக்கிறீர். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.